சிஎஸ்கே பிக் ப்ராப்ளம். அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆர்டர் சரி பண்ணாங்க. இப்போ ஒன் டவுனை யாரை இறக்குறது? அது மட்டும் இல்லாமல் வன்ஸ் பேடிக்கு பார்த்தீங்கன்னா நெட்ஸில் வந்து நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அவருக்கு ஏங்க திடீர்னு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க? தோனிக்கு ஆல்ரெடி இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அடுத்து மும்பையில் வேற மேட்ச் நடக்க இருக்கு. இந்த மேட்ச்சில் தோத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே பிளே ஆஃப் வந்து சுத்தமாக கிடையாது அப்படின்னே சொல்லலாம். என்ன பண்ண போகிறாங்க? அதிரடியாக வந்து 3 யங் பிளேயர்களை இறக்க போகிறாங்களா? இல்லை வந்து இல்லைப்பா அவங்க ராகுல் திரிபாதி, தீபக் கூடா, விஜய் சங்கர் இவங்களோட போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். சிஎஸ்கே நீ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து எப்படி இருந்தா நீ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருந்துட்டும் கூட பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்லாம் வந்திருக்காங்க பல வருடங்களுக்கு முன்னாடி. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரூசியலாக இருக்கு. கண்டிப்பாகவே டஃபஸ்ட் கேமாக தான் இருக்கும். 8 டீம் இருந்தப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 பாயிண்ட் எடுத்து பிளே ஆஃப் போகலாம், 16 பாயிண்ட் எடுத்து பிளே ஆஃப் போயிருக்கலாம். ஆனால் இந்த தடவை 18 பாயிண்ட் எடுத்தா கூட பார்த்தீங்கன்னா நெட் ரன் ரேட் அடிப்படையில் தான் உள்ள போற மாதிரி இருக்கும். செம்மையா இருக்கு, கடுமையான போட்டி இருக்கு. சிஎஸ்கேக்கு அடுத்து வர எல்லா போட்டியுமே பார்த்தீங்கன்னா சவால்களாக தான் இருக்கு. இப்போ வாங்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை எதிர்கொள்ள இருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் எதிர்கொள்ள இருக்காங்க. அப்படின்ற மாதிரி லைன் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிக்காக தான் இருக்கு. எல்லா மேட்சுமே ஜெயிச்சா மட்டும்தான் வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஒரு மேட்ச் தோத்துக்கிட்டு இல்லை இந்த மேட்ச் இல்லை அடுத்த மேட்ச் இல்லை அப்படின்ற மாதிரி விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப் போக முடியாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து உறுதியாகவே சொல்லிடலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல எந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரில் போவாங்க, இதுதாங்க சேம் பிளேயிங் 11 அப்படின்னு சொல்லிட்டு தலை அடிக்கடி சொல்லியிருக்காரு. யங்ஸ்டர் யாரும் கூட்டுவாங்கன்னா ஸ்பார்க் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஒரு சேஞ்சஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிப்பாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 போட்டிகள் ஒரு வாட்ஸன்லாம் விளையாடக்குமா கூட இருந்திருப்பாரு, நடுநடுல விளையாண்டுருப்பாரு, கடைசியில் அவர் விளையாண்டுருப்பார். அது வரைக்கும் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ சான்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ராகுல் திரிபாதிக்கெல்லாம் எவ்வளோ வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சரியாக அமையவே இல்லை. அமையாட்டி கூட நீங்கள் மீண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்கு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேட்சுக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ருத்ராஜ் வந்து தப்பான முடிவுகள் எடுத்தார். முகேஷ் சௌத்ரியை கொண்டு வரக்கூடாது பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் கொண்டு வந்தார், அடிகள் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலா அவர்கள் கேப்டன்சி மாறிச்சு, அவர் வந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்திரை ரீடைன் பண்ணாங்க. அந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் சூப்பராகவே போயிட்டு இருக்கு. மேட்ச் ஆன் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஏகேவை கொண்டு வந்தாங்க, அன்சுல் கம்போஜ் பார்த்தீங்கன்னா எல்லோ டிராகனை, அவருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஷேக் ரஷீதை கொண்டு வந்தாங்க. 3 வருஷம் பெஞ்சில் உட்காந்துருந்தாரு. இந்த வருஷம் ஒரு சான்ஸ் கிடைச்சு சூப்பராகவே 6 4 அடிச்சு பர்ஃபார்ம் பண்ணாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை மும்பை பையன் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காரு, 17 வயசு பையன். அவரை பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவர் வந்து ஓப்பனிங் பிளேயர், அவர் ஒன் டவுன் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்கள் போகுதா சொல்றாங்க. இப்போ தலைவர்களுக்கு இன்ஜுரி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவும் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வன்ஸ் பேடி வந்து நெட்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு போஸ்ட் எல்லாம் வேறு பார்க்கும்போது எனக்கு டவுட்டாகவே இருக்கு. ஏன்னா இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஷேக்குக்கு வந்து அடிக்கடி ஒரு ஃபோட்டோ போட்டுகிட்டே இருந்தாங்க. ஷேக்கு கரெக்டாக உள்ளே வந்துட்டார். அதே மாதிரி அன்சுல் கம்போஜுங்க போஸ்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவருமே உள்ளே வந்திருந்தார். அதனால வந்து எதுவுமே நம்ம சர்ப்ரைஸாக தான் இருக்கும். என்னையை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் ஆர்டரில் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் கண்டிப்பாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் மும்பை ஒன்று விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், மும்பை வந்து நேற்று நடந்த மாதிரி போட்டி வந்து கண்டிப்பாக இருக்காது. அவங்க பிச்சை மாற்றிருக்காங்க. அதே பிச்சை வந்து சென்னை கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதே பிச்சை கொடுத்தாங்க அப்படின்னா சென்னைக்கு அது சாதகமாக போயிடும். அதனால் வந்து மும்பை அந்த தப்பை பண்ணவே மாட்டாங்க. எப்போது இருக்க பிச்சை வந்து எப்போது இருக்க விக்கெட்டை தான் கொடுப்பாங்க, பேட்டிங் பிச்சா மாற்றி விடுவாங்க. அது சென்னைக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும். அந்த தலைவலியை கண்டிப்பாகவே மும்பை கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது பேட்டிங் ஆடுறது கன் மாதிரி இருந்தால் மட்டும்தான் முடியும். சென்னை ஒரு சர்ப்ரைஸான ஒரு முடிவை எடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே நல்லாயிருக்கும் என்னையை பொறுத்தளவு. அதை நான் சொன்ன மாதிரியே ராகுல் திரிபாதி அண்ட் விஜய் சங்கர் இவங்க 2 பேருமே ட்ராப் பண்ணிட்டு வன்ஸ் பேடி உள்ள கொண்டு வரலாம். நீங்கள் கூட நினைக்கலாம் டெல்லியில் என்னப்பா ஒரு 40 பால்ல 90 தான் அடித்தார், டொமஸ்டிக்கில் தான் நல்லா பண்ணுறாரு, இதில் கூட்டு வந்தால் எப்படிப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அதுதான் நீங்கள் வந்து நல்லாவே நோட் பண்ணணும். யங் பிளேயரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஹேண்ட்லிங் வந்து சூப்பராகவே பண்ணுறாங்க. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸாக வந்து தான் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. யங் பிளேயர் பயப்படாமல் இப்போ ஆரியாவெல்லாம் எடுத்துக்கோங்க, எவ்வளோ ஐபிஎல் ஆடிட்டாருங்க, எவ்வளோ இந்தியன் டீமுக்கு ஆடிட்டாருங்க. டொமஸ்டிக்கில் கலக்குறாங்க, கூட்டு வராங்க, நம்பி கொடுக்குறாங்க, ஓப்பனிங் இறக்கி விடுறாங்க, நல்லா பண்ணுறாரு. நீங்கள் ஷேக் ரஷீத் 3 வருஷம் வந்து ருத்ராஜே பார்த்துக்கிட்டே இருந்தார், அதனால தான் நல்லா விளையாடுறாரு அப்படின்ற உருட்டெல்லாம் வேணாம். அவர் வந்து நெட்ஸில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு.
பண்ணுறாரு, கூட்டு வந்து நல்லாவும் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது வன்ஸ் பேடி நீங்கள் அழகாகவே இறக்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் வந்து ஷேக் ரஷீத் அந்த ஆர்டரை வந்து மாற்றாமல் இருக்கலாம். நீங்கள் ஆயுஷ் மாத்திரையை திரும்பி கொண்டு வந்து ஓப்பனிங் கூட்டிங்க அப்படின்னா திரும்பி ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். புதுசாக வராரு, ஒன் டவுன் இறக்கி விடுங்க. ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ரஷீத்தும் ரச்சின் ரவீந்திரனும் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்லாம் சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காம்பினேஷனுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. லெஃப்ட் ரைட் இருந்தால் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும், நல்ல ரன்களும் பவர் பிளேல கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒன் டவுன் வந்து ஆயுஷ் மாத்திரை இறங்கலாம். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஓவர் இவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்பின்னை இறக்குவாங்க. ஸ்பின்னை வந்து ஒழிச்சு வச்சிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவம் துபே. ஸ்பின் இவன் வந்தாலே ஸ்பின்னு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வைக்கிறாங்க. ரவி கிருஷ்ணாயை விடாம கூட பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்காக வந்து 3 டவுன், அதாவது வந்து ஆயுஷ் மாத்திரைக்கு அப்புறமேட்டு வந்து 4th சிவம் துபே இறக்குனாங்க அப்படின்னா ஸ்பின் போட மாட்டாங்க, எல்லாரும் அடித்து ஆட வேண்டியதாக இருக்கும். அப்புறமேட்டு வன்ஸ் பேடியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உள்ள ஜடேஜா, ஜேமி ஓர்டனை வந்து கொஞ்சம் ஹிட்டராக லாஸ்ட்டாக வச்சுக்கிட்டு தலை அவர்களை இறக்கலாம். இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நம்ம ஏகேவும் சரி, நம்ம கலீல் அகமதும் சரி, இவங்க 2 பேருமே பவர் பிளேயில் சூப்பராக போடுவாங்க. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து எதுக்கு ஆல்ரவுண்டராக டெவன் கான்வே ட்ராப் பண்ணிட்டு அவரை கொண்டு வந்திருக்கீங்கன்னா சரி ஒரு 2 ஸ்பின்னை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா இவர் ருத்ராஜ் வந்து யூஸ் பண்ணவே இல்லை, ஆனால் தலை அவர்கள் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு 1-2 ஓவர் ஓட்டுங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜடேஜா நல்ல விக்கெட் எடுத்தாரு, நூறு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்காக சூப்பராக போட்டார். இன்னும் ஒரு 2 ஓவர் ஓட்ட வேண்டியதானே. இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. சுரேஷ் ரெய்னா கையில் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் கொடுத்தெல்லாம் ஓட்டுவார், அப்படியே நெருக்கி பிடிச்சிருக்காரு. அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மும்பை அணியோட ஜெயிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியவே இல்லை. இன்னொரு வாய்ப்பு ராகுல் திரிபாதி கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி தெரியல. ஒரு தலைவர்களுக்கு இன்ஜுரி இருந்துச்சு அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக தான் வர மாதிரி இருக்கும். இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டாரு அப்படின்னா ஒன்றும் இப்போ சொல்கிறதுக்கு இல்லை. யார் கேப்டன்சி பண்ண போகிறான்னு தெரியல. ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் போவாங்க, ஜடேஜாவுக்கு தான் போவாங்க, வேறு வழி கிடையாது. ஒரு வந்துட்டாருன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. வரல அப்படின்னா வன்ஸ் பேடி தான் வந்தாகணும். பேட்டிங் அண்டு விக்கெட் கீப்பிங் அவர் தான் பண்ணுவாங்க. ஏன்னா சென்னை டீமில் இருக்க 2 விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று வன்ஸ் பேடி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தலைவர்கள். இவங்க 2 பேரையும் நம்பி தான் டீமே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி தெரியவே இல்லை. இதுல மும்பை பிளேயரை வேற களம் இறக்குறாங்க, ஆயுஷ் மாத்திரையை வேற. அவர் 1 டவுன் தான் இறக்கணும். இவங்க திரும்பி ஓப்பனிங் கொண்டு வந்து ஷேக் ரஷீத் நீ தான் 3 வருஷம் இருக்கே, நல்லா பார்த்துருக்கேன், நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணாங்கன்னா இன்னும் தெரியவே இல்லை. இவங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோ பேசுகிறோம். போன மேட்ச் வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினை 10 கோடி போட்டு எடுத்தாங்க, டக்குன்னு ட்ராப் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் நாதன் எல்ஸ் உள்ள வருவார், நான் அவருக்கும் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவர் வருவார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா பத்திரானா நீ 11வது ஓவர் தான் கூப்பிட்டு வரீங்க. சில டைம் நல்லா போடுறாரு, சில டைம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளிகளையும் கிழிஞ்சிட்டு போயிடுது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நாதன் எல்ஸ் நல்லா தான் போட்டார். அவரை ட்ராப் பண்ணிட்டு இவர் அழகாகவே கூப்பிட்டு வரலாம். பூம்ராக்கு பார்த்தீங்கன்னா 4வது ஓவரே கொடுத்தாங்க, 3வது ஓவரே கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஓப்பனிங்கே 2 அன்சுல் கம்போச்சுக்கும் கலீல் அகமதுக்கும் கொடுத்துட்டு 3வது 4வது ஓவரே பார்த்தீங்கன்னா இவர் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நாதன் எல்ஸ் நல்லாவே பண்ணார். ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க, ஸ்ட்ரைட்டாகவே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்னை பொறுத்த அந்த யங்ஸ்டர் 3 பேரையும் இறக்கணும். அப்புறமேட்டு நூர் அகமது வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பத்திரம் நாதன் எல்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. பிளேயிங் லெவன் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது, நான் சொல்கிற பிளேயிங் லெவனாக இருக்கும்போது. ஆனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, திரும்பி அஸ்வினையோ திரும்பி விஜய் சங்கரன் ராகுல் திரிபாதி உங்களை கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயிங் லெவனோட சென்னை அணி வந்து மும்பை அணி எதிர்கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கக்கூடிய பிளேயிங் லெவனாக மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.